சம்பவக்காரனா மாறிட்டு வராங்க பிரான்ஸ். பிரான்சினுடைய தரைப்படை ஒரு 2000 வீரர்கள் தயார் நிலையில இருக்காங்க அப்படிங்கிற தகவலை பிரான்ஸ் வெளியில விட்டாங்களோ இல்லையோ, திடீர்னு பார்த்தா ரஷ்யாவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் வெளியில விடுறார். அப்படி வெளியில விட்டது மட்டும் இல்லாம அது ஒரு பெரிய தீப்பொறியை கிளப்பி இருக்கிறது. இந்த ஊர்ல நம்ம ஊர்லலாம் தீப்பொறி திருமுகம் அப்படின்னு யாராவது இருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை இரண்டா பார்க்குறாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் வர்சஸ் நேட்டோ. இவங்க ரஷ்யாவுக்கு எதிராக என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான். சரி, இது பொதுவாக வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலில் வர வேண்டிய காணொலி தானே. அது ஏன் இப்போ தமிழ் பட்சத்தில் வந்திருக்குன்னா, ரொம்ப முக்கியமான ட்விஸ்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் நடைபெற போகிறது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய துறைமுகமாக இருக்கட்டும், அவங்களுடைய ரயில் நெட்வொர்க்காக இருக்கட்டும், புட்டின் அவர்கள் 2024 2030 வரை அதிபராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அவருடைய இந்த ஸ்டேஜில் நிறைய வித்தியாசங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அது உலக அரங்கில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அதனால தான் இது தமிழ் பொக்கிஷத்தில் வந்திருக்கு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இவ்வளோ நாள் இந்த போரை ஜஸ்ட் ஒரு அப்டேட்டாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த போரை பற்றி நிறைய தலைப்புச் செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேட்டோவும் ஐரோப்பிய ஒன்றியமும் அப்படிங்கிறது தான். நேட்டோவினுடைய ஸ்டோல்டன்பெர்க் அவர்களாக இருக்கட்டும், நேட்டோவினுடைய பல நாட்டு தலைவர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எக்காரணம் கொண்டும் நேட்டோ உக்ரைனுக்கு ஆதரவாக உக்ரைன் நாட்டுக்குள்ள படையை அனுப்பாது அப்படிங்கிறது தான். ஆனால் இதை யார் ரொம்ப பெரிய அளவில் அப்படியே தலைகீழாக சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்கள் தான். மேக்ரோன் அவர்கள் பிரான்ஸில் அதிகமாக நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஆனால் மேக்ரோன் அவர்கள் இந்த பாரிஸில் வச்சு நடந்த ஒரு முக்கியமான விழாவில் ஒரு அமைப்பு அந்த எல்லாருமே ஒன்று கூடி இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, ப்ரெஸ்ஸில் வந்து சொல்கிறாரு, வேணும்னா எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் எங்களுடைய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ட்ரூப்ஸை உக்ரைனுக்குள்ள அனுப்புறதுக்கும் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறது தான். அவர் நார்மலான ஒரு வார்த்தையாக தான் சொன்னார். யாரும் எங்களுக்கு ரெட் லைனை கொடுக்க முடியாது. ரஷ்யா சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய ட்ரூப்ஸை உக்ரைனுக்குள்ள அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லி நேரடியாக பிரான்ஸுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தது ரஷ்யா. அப்படிலாம் எங்களுக்கு வந்து ஒரு ரெட் லைனை யாராலையுமே கொடுக்க முடியாதுப்பா. ஸோ நாங்கள் நினச்சோம்னா எங்களுடைய இராணுவம் தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத கொளுத்தி போட்டுட்டு போயிட்டார் மனுஷன். இந்த தீப்பொறி என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக புகஞ்சு ஒட்டுமொத்தமாக அது எப்படி ஐரோப்பிய ஒன்றியம் நேட்டோ இவங்க இரண்டு பேருமே ஒரே மாதிரியான கோஆர்டினேஷன் இல்லாமல் மாற்றி கருத்துக்களை சொல்லுவாங்க. ஒருவேளை உக்ரைனுக்கு ஆதரவாக பிரான்ஸ் அவங்களுடைய ட்ரூப்ஸ் அனுப்பிடுவாங்களோ, இந்த பேசு பொருள் எல்லா இடங்களிலுமே பரவ ஆரம்பிக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கும் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவினுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அதனுடைய ஹெட்டு சொல்லியிருக்காங்க, பிரான்ஸ் தயார் நிலையில் அவங்களுடைய படையை வைத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 இராணுவ வீரர்களை அவங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த 2000 இராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக எப்போ வேணாலும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் இவங்க உள்ளே வரும்போது அது ஐரோப்பிய ஒன்றியம்னோ இல்லாட்டி நேட்டோவினுடைய படைகள்னோ சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நேரடியாக பிரான்சினுடைய மெர்சனரிஸ் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உக்ரைனுக்கு மெர்சனரிஸ்னுடைய தேவை அதிகமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், இந்த நேரம் தான் உக்ரைனுக்கு மெர்சனரிஸ் தேவை. ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் பல உலக நாடுகள் அவங்களுடைய உதவியை செய்கிறேன்னு சொல்லி இன்னும் செய்யாமல் இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக உக்ரைனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கவுண்டர் ஆஃபென்சிவ் அப்படிங்கிறத கொடுத்தே ஆகணும். எப்படினாலும் இழந்த பகுதிகள் கொஞ்சமாவது பகுதிகளை உக்ரைன் மீட்டெடுக்கவில்லை என்றால், ரஷ்யா சொன்ன மாதிரி ஒரு பஃபர் ஜோனெல்லாம் போட்டுட்டாங்கன்னா உக்ரைனுடைய இழப்பு ரொம்ப கூடுதலாக இருக்கும். பஃபர் ஜோன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, ஏன் பஃபர் ஜோனை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போன பதிவில் நம்ம பார்த்துருந்தோம். இந்த பஃபர் ஜோனோடு மட்டும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இல்லை. புட்டின் அவர்கள் பிரசிடெண்டாக அவர் பதவியேற்ற பிறகு, அதாவது மறுபடியும் அவர் பிரசிடெண்டாக பதவியேற்ற பிறகு அவர் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஃபர் ஜோன். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான். ரயில் நெட்வொர்க் இதுதான் இப்போ எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி நிற்கிறது. பொதுவாக இந்த உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போதே கிரீமியா பிரிட்ஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். கிரீமியா பிரிட்ஜை அவங்க தகர்த்து விட்டார்கள் என்றால் ரஷ்யாவுக்கும் கிரீமியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து அப்படிங்கிறது முழுவதுமாக துண்டிக்கப்படும். அதனால தான் கிரீமியா பிரிட்ஜ் மேலே அட்டாக் நடத்தி மிகப்பெரிய ஒரு எரிச்சலை ஊட்டியது உக்ரைன். ஸோ ரஷ்யாவுக்கு அது பெரிய அடியாகவும் பார்க்கப்பட்டுச்சு. அப்போ கிரீமியா பிரிட்ஜ் இல்லாமல் வேற வழி என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த சர்ச்சிங்கில் ரஷ்யா இருந்தாங்க. ரஷ்யாவினுடைய அந்த சர்ச்சிங்க்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, ரயில் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான். இந்த ரயில் நெட்வொர்க்கை இப்போ புட்டின் அவர்கள் பெரிய அளவில் உலக நாடுகளுக்கே சொல்லிட்டார், இந்த மாதிரி ஒரு ரயில் நெட்வொர்க்கை நான் அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த ரயில் நெட்வொர்க்கு ஏன் இப்போ அது முக்கியத்துவம் வாய்கிறது என்றால், இதை தடுப்பதற்காக உக்ரைன் என்ன வேணாலும் செய்யலாம்.
உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வரப்போறார் அப்படிங்கிற செய்தியை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் அதுவும் குறிப்பா தமிழ் பட்சத்தில் இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணமே இந்த ஒரு டாபிக் தான், அதாவது இந்த ஒரு செக்ஷன் தான். ஸோ ரஷ்யாவினுடைய ஒரு ஆதரவு நிலை கொண்ட இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கு பல நாடுகளும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள், பல நாடுகளும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு கண்டனங்கள் வந்தாலும் சரி, ரஷ்யா எனக்கு நண்பனாக இருந்திருக்கான், ரஷ்யாவுக்கு நாங்கள் நீண்ட கால நண்பர்களாக இருப்போம், அது எங்களுடைய மக்களுடைய தேவை, எங்களுடைய அரசாங்கம் அதை பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி இந்தியாவின் சார்பாக நிறைய பேர் பேசிட்டோம். ஆனால் நிறைய பேர் பேசினதுக்கு பிறகும் கூட உக்ரைன் பக்கம் இருந்து ஒரு நல்ல ஒரு ஹெட் பொசிஷனில் இருக்கிறவங்க யாருமே எங்கே வரல, இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியா கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபடலை. முதல் முறையாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கினதுக்கு பிறகு உக்ரைனுடைய ஒரு ஃபாரின் மினிஸ்டர் அதுவும் அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வரப்போறார் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியா கூட நட்புடன் இருக்கக்கூடிய ரஷ்யா அப்படின்னு சொல்றதை விட இந்தியாவினுடைய நிலைப்பாடு இப்போ உக்ரைனுக்கு ரொம்ப தேவையாக இருக்கு. அப்போ உக்ரைன் அவங்களுடைய காய் நகரத்திற்காகத்தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டரை இந்தியாவுக்கு அனுப்ப போகிறாங்க. இந்தியாவில் அனுப்பி வேற ஏதாவது பேச்சுவார்த்தை வழியாக ஏதாவது சாதிக்க முடியுமா, உக்ரைனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இந்தியாவினுடைய சப்போர்ட் கிடைக்குமா அப்படிங்கிறதும் அங்கே ஃபாரின் மினிஸ்டர் விசிட்டின் போது இரண்டு நாடுகளும் பேசிக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது கூடவே அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ் ஒலிம்பிக் அப்படிங்கிறது தான். இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக பெலரஸை சார்ந்தவர்களும் இல்லை ரஷ்யாவை சார்ந்த எந்த விதமான வீராங்கனைகளும் பங்கு பெறக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுவும் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம். அப்படின்னா இந்தியா கூட உக்ரைன் பேச போறாங்கன்னா ரஷ்யாவினுடைய முக்கியமான முடிவை எதிர்ப்பதற்கு இந்தியாவினுடைய வாய்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தானே அவங்க வருவாங்க. ரஷ்யாவினுடைய இப்போதைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்டோவ் டு டான்ஸ்க் அப்படிங்கிற பகுதியிலும் அதன் பிறகு பெர்டியானன்ஸ்க் அண்ட் மேரிபூல் வழியாக இவங்க என்ன செய்ய போறாங்க, ரயில் நெட்வொர்க்கை அவங்க ரீஸ்டோர் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ ரயில்வே ஃப்ரம் ரோஸ்டோவ் டு டான்ஸ்க் அப்படிங்கிற இந்த திட்டம் தான் உக்ரைனுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியாக மாறி நிற்கிறது. ஆல்ரெடி ரஷ்யாவினுடைய எலெக்ஷன் அப்படிங்கிறது சாதாரணமாக ரஷ்யாவுக்குள்ள மட்டும் நடக்கலை. இந்த டான்ஸ்க் ரீஜனாக இருக்கட்டும், லுஹான்ஸ்க் ரீஜனாக இருக்கட்டும், ரஷ்யாவினுடைய அந்த 4 ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, உக்ரைனை கட்டுப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த 4 ரீஜன், அந்த 4 ரீஜனிலுமே இப்போ ரஷ்யாவினுடைய அதிபர் எலெக்ஷன் தேர்தல் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ இது கூடவே ரயில் நெட்வொர்க்கே அவங்க ரீஸ்டோர் பண்ணிட்டாங்கன்னா என்னவா இருக்கும், ரஷ்யாவினுடைய கை ஓங்க ஆரம்பிக்கும். பெரிய அளவில் உக்ரைனை போர் செய்யாமலே ஒரு பஃபர் ஜோனையும் அறிவித்து விட்டார்கள் என்றால் முடிஞ்சிச்சு. அப்போ பிரான்சினுடைய இந்த ஒரு தாக்கம், இல்லாட்டி பிரான்ஸ் மற்றும் பால்டிக் நாடுகளுடைய படைகள் உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்கும் அப்படின்னு சொன்ன இந்த தகவலை பெரிய அளவில் ஏன் ரஷ்யா பிற மீடியாக்களை வைத்து பேச வைக்கிறாங்க, இல்லாட்டி அதை ஏன் கொளுத்தி போடுறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். இந்த பஃபர் ஜோன் கிரியேட் பண்ண ரஷ்யா ஆரம்பிக்கும் போது நேட்டோ உள்ள வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதிரிகளை உரச வேண்டும். அப்போ எதிரிகளை உரசுவதற்கு இந்த மாதிரியான செய்திகளை வெளியிட்டு யார் யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, யார் யார் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா. நாட்டோ அப்படின்னு சொல்லும்போது கனடாவிலிருந்து அடுத்ததாக லாஸ்ட்டாக இணைந்த ஸ்வீடன் வர அவங்க சொன்ன பதில் என்னன்னா, எங்களுக்கு எந்த விதமான பொறுப்புகளும் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான ஆசைகளும் கிடையாது உக்ரைனுக்கு ஆதரவாக எங்களுடைய நாட்டு படைகளை அனுப்புவதற்கு அப்படிங்கிறது தான். அப்போ நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய படையை அனுப்புவதற்கான ஒரு ஐடியாங்கிறது கிடையாது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய படையை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. இதை இரண்டையும் மிகப்பெரிய அளவில் சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறது ரஷ்யா. இது கூடவே அவங்களுடைய ரயில் நெட்வொர்க், அது இல்லாமல் அவங்களுடைய நேவி, இப்போ பெரிய அளவில் அவங்களுடைய நேவி அடி வாங்கியிருக்கு. இல்லை இந்த ஆளில்லா ட்ரோன் வச்சு, கடல் ட்ரோனை வச்சு உக்ரைன் வந்து ரஷ்ய நேவிக்கு எதிராக தாக்குதலை நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய கடற்படையும் ரஷ்யா வலிமையாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இன்னொரு முடிவும் ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு காரணமாக இருக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியம் டோட்டலாக ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க. அப்போ ரஷ்யாவினுடைய அசட்ஸ் யார் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஐரோப்பிய ஒன்றியம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அந்த அசட்ஸை திருப்பி எங்ககிட்டே கொடுத்துடணும், இல்லாட்டி அதை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதற்கான முடிவை எடுத்திருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம். ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய அசட்ஸில் 90% அதனால் ஏற்படக்கூடிய லாபம், அது ரெண்டடாக இருக்கட்டும், விற்பனை செய்வதாக இருக்கட்டும், அதில் 90% உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வாங்குவதற்காக மட்டும் செலவழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மீதம் இருக்கும் 10% பணத்தை என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டதுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வீட்டு குழந்தைக்கு யாரையா பேர் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாவினுடைய அசட்ஸை வித்தோ இல்லாட்டி அதனுடைய வாடகை பணத்தையோ வச்சு ஐரோப்பிய ஒன்றியம் அவங்களுடைய பட்ஜெட்டில் ஒரு 10%, 90% உக்ரைனுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற தகவலை ரஷ்யா கேட்கும்போது ரஷ்யாவுக்கு எப்படி இருக்கும்? சரி, இதுக்கு தான் அடிய போடுறீங்க, வாங்க மக்கா
அதுக்கு தான் பஃபர் ஜோன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பஃபர் ஜோன் தான் ரஷ்யா உக்ரைன் போரினுடைய முடிவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பல நாடுகள் இந்த யுத்தத்தில் வருவதற்கான தொடக்கமாகவும் இருக்கலாம். இதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். கவனிக்கும் போது உலக நாடுகளுடைய நகர்வுகளையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வியூகம் சேனலையும், ரொம்ப முக்கியமான அப்டேட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பொக்கிஷம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.